இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு ஒன்று இருக்கு சார். அதுல நிறைய வீடுகள் இருக்கும், 40-50 வீடுகள் இருக்கும். அப்படின்னா ஒரு வீட்டுல இந்தந்த விஷயங்கள் இந்தந்த திசையை பார்த்து இருக்கணும் அப்படின்னு வாஸ்துப்படி இருக்கு. அதுல ஒரு 50 வீடு இருக்குன்னா 50 வீட்டுக்கும் ஒரே மாதிரி அமைப்புல தான் சமையலறையில இருந்து எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ல. அப்போ ஒரு வீட்டுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா வீடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பாதிப்பு வருமா? கண்டிப்பா. ஒரு வீட்டுக்கு போய் வடகிழக்குல டாய்லெட் இருக்கு, அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த பிளாக்ல இருக்க எல்லா வீடுமே வடகிழக்குல தான் டாய்லெட் இருக்கு. இப்ப நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறேன், அந்த வீட்டில் போகும்பொழுது அந்த வீட்டினுடைய குழந்தைக்கு வந்து ஆர்டிசம் பாதிப்பு, அவருக்கு ஆர்டிசம் இருக்கு, அந்த குழந்தை ஆர்டிசம் குழந்தை தான் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்குறேன், நான் வாய் வார்த்தையாக பேசும்பொழுது இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே அந்த வடகிழக்கு டாய்லெட் இருக்கும், இந்த மாடி முழுதும் அப்படிதான் இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கும், அது ஆண் குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கலாம், ஆண்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு விடோ, 2வது ஃப்ளோர் நான் இருக்கேன், 3வது ஃப்ளோரில் ஆண்